உலகம் தரும் அமைதி பிரச்சனைகள் இல்லாத நிலை. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதி பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நிலை கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை, ஒரு அமைதி. நம் மனநிலையில் இருப்பது அக அமைதி என்று சொல்வது. இரண்டாவது புற அமைதி, வெளியில் இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டையும் யோசித்து பாருங்கள். உலகம் புற அமைதியை அதிகமாக பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அந்த அமைதி அக அமைதியை அதிகமாக வலியுறுத்துகிறது. நல்ல கையில் பணம் தேவையான அளவுக்கு இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, உறவுகளெல்லாம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு அமைதின்னு சொல்கிறோம் பார்த்தியா, இது புற அமைதியை குறிக்கிறது. இந்த புற அமைதி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிச்சின்னு வைங்க, கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற அமைதி போயிடும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு தருகிற அமைதி அக அமைதியை சார்ந்தது, நிரந்தரமானது, அது நமக்குள்ளே இருக்கிற ஒன்றாக இருக்கும். திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே பவுலும் சீலாவும் சிறையில் கட்டி போடப்பட்டு உள்ளறையிலே மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகி இருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் பிலிப்பியர்கள் திருமுகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்வார். அதாவது அவர் எப்படி சொல்கிறனா, அறிவெல்லாம் கடந்து இருக்கிற அமைதி இது. எப்படி? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் அந்த அமைதியை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர் சொல்வாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவம் அது. 1956 மாண்டோக் மெரி அப்படிங்கிற ஒரு பேருந்து போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் இவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? உங்கள் வீட்டு மேலே குண்டு போட்டுவிட்டாங்கன்னு. மனைவி, குழந்தை, என்னாச்சோன்னு தெரியல, ஒரு பதட்டமான சூழல் வருது. அந்த நேரத்தில் ஏற்கனவே அவர் அனுபவித்திருந்த ஒரு அனுபவத்தை வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய அமைதியை கொண்டு வருகிறார். எப்படி தெரியுமா? ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்ததுனால கடவுள்கிட்ட போய் புலம்பியிருக்கிறார். கடவுளே, இந்த மாதிரி நான் கரெக்டாக தான் பணி செய்கிறேன், என்னுடைய பணிக்கு மத்தியில் இப்படி பெரிய போராட்டம் சந்திருக்கேன், என்னுடைய பலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ கடவுளுடைய குரல் கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, நீ கவலைப்படாத, உலகம் முடிவரை நான் உனக்கோடு இருக்கிறேன், நான் தான் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிற செய்தி அவருக்கு உள்வாங்கி கேட்டுரு. அந்த உள்வாங்கி அந்த அமைதியை அவர் பெற்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் யாரும் சண்டை சச்சரவு செய்யாதீங்க, போராட போகாதீங்க, விடுங்க. அந்த அமைதி என்பது சண்டை சச்சரவில் வராது, போராட்டத்தில் வராது. நீ அமைதியாக இரு, உன் வெற்றி உனக்கு கையில் கிட்டும் என்று. அப்போது அந்த செய்தியை சொன்ன பிற்பாடு எல்லாம் கலைந்து போனார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் அவர்கள் வென்றார்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக அமைதி என்பது புறத்தில் தேடுவதல்ல, அகத்தில் தேடுவது.